Hi friends, welcome to Cook with Gayu Kitchen. அனைவருக்கும் தமிழ் புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். தமிழ் புத்தாண்டு அன்னைக்கு கண்டிப்பா எல்லார் வீட்லயுமே ஒரு ஸ்வீட் செய்வோம். நானும் இன்னைக்கு ஒரு ஸ்வீட் ரெசிபி தாங்க செஞ்சு காட்ட போறேன். நான் சேமியா பால் பாயாசம் எப்படி செய்யறதுன்னு தாங்க செஞ்சு காட்ட போறேன். நான் செஞ்சு காட்டுற இந்த சேமியா பால் பாயாசம் ரொம்ப எளிமையான முறையில் என்னோட ஸ்டைலில் செஞ்சு காட்ட போறேங்க. அவ்வளோ சூப்பராக இருக்குங்க. அதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் யாரில் என்ன சப்ஸ்கிரைப் பண்ணலையோ ப்ளீஸ் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிவிட்டு கீழே ஆள் கொடுங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு உடனுக்குடனே வரும். அடுப்பு ஆன் பண்ணி ஒரு பாத்திரம் வச்சுட்டேங்க. பாத்திரம் நல்லா சூடாயிருச்சு. 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் விட்டுக்கிறேங்க. 8 முந்திரி பருப்பு எடுத்து உடச்சி வச்சுருக்கேங்க. அதையும் இந்த நெய் கூட சேர்த்துக்கிறேங்க. முந்திரி பருப்பு போடுறது நம்மளோட விருப்பம் தாங்க, கூட குறைச்சி கூட போட்டுக்கலாம். இந்த முந்திரி பருப்பு லேசாக செவக்கிற அளவுக்கு வறுத்தா போதும். முந்திரி பருப்பு நல்லா செவக்க வறுத்தாச்சிங்க. இப்போ நம்ம எடுத்து வச்சுருக்க திராட்சை சேர்த்துக்கலாங்க. 2 டீஸ்பூன் அளவுக்கு திராட்சை எடுத்து வச்சுருக்கேன், அதை நான் சேர்த்துக்கிறேன். திராட்சையும் கூட குறைச்சி கூட சேர்த்துக்கலாங்க. இதுலேயே நீங்கள் பாதாம் போட்டுக்கலாம், பிஸ்தா பருப்பு கூட போட்டுக்கலாங்க, ரொம்ப நல்லாயிருக்கும். முந்திரி நல்லா வறுபட்டுருச்சுங்க. திராட்சையும் நல்லா வறுத்தாச்சு. இந்த அளவுக்கு வறுத்தா போதும். இனிமேல் இதை ஒரு பிளேட்டில் கொட்டி வச்சுக்கலாம். நம்ம வறுத்து திராட்சை முந்திரியை ஒரு தட்டில் கொட்டி வச்சுட்டேங்க. அதே கடாயை அடுப்பில் வச்சுட்டேன். நம்ம ஊற்றிருக்க நெய் அதில் மீதி இருக்குது. அதுலேயே ஒரு 50 கிராம் அளவுக்கு எடுத்து வச்சுருக்க சேமியாவை சேர்த்துக்கிறேங்க. இன்றைக்கி நம்ம 1/2 லிட்டர் பாலில் தாங்க பால் பாயசம் செய்ய போகிறோம். 1/2 லிட்டர் பாலுக்கு 50 கிராம் அளவுக்கு சேமியா எடுத்தால் தாங்க கரெக்டாக இருக்கும். நீங்கள் 1 லிட்டர் அளவுக்கு பால் எடுத்துக்கிட்டிங்கன்னா 100 கிராம் அளவுக்கு சேமியா போட்டுக்கோங்க. சேமியா அதிகமாக போட்டாலும் புட்டு மாதிரி ஆயிருங்க. போட்டுக்கிட்டால் தான் ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். அடுப்போட அனலை மீடியமாக வச்சுட்டு இந்த சேமியாவையும் வறுத்துக்கலாங்க. இந்த சேமியா வந்து டார்க் ப்ரௌன் கலரில் வரணுங்க, அப்போ தான் அது டேஸ்ட் நல்லா இருக்குங்க. இந்த சேமியாவை லைட்டாக வறுத்துட்டு எடுத்துடக்கூடாதுங்க. நல்லா டார்க் ப்ரௌன் கலர் வர வரைக்கும் நல்லா வறுத்துட்டே இருக்கணுங்க. சேமியாவை நல்லா வறுத்தாச்சிங்க. இந்த கலருக்கு வறுத்துக்கணுங்க. இப்போ இதை உடனே ஒரு பாத்திரத்துக்கு மாற்றிடலாங்க. சேமியாவும் வறுத்து எடுத்தாச்சிங்க. அடுத்ததை நம்ம பாயசம் செய்யறதுக்கு ஸ்டார்ட் பண்ணிடலாம். அதே கடாயை அடுப்பில் வச்சுட்டேங்க. திரும்பவும் 1/2 லிட்டர் அளவுக்கு நல்ல திக்கான பாலாக எடுத்திருக்கேங்க. அதையும் இப்போ இந்த கடாயில் சேர்த்துக்கிறேங்க. இப்போ அடுப்போட அனலை நல்லா ஃபுல்லாக வச்சிடலாங்க. பாயசம் வந்து திக்காக இருந்தால் கொஞ்சம் நல்லா இருக்காதுங்க. அதுக்காக கொஞ்சமாக வந்து 1 டம்ளர் அளவுக்கு நான் தண்ணி ஊற்றிக்கிறேங்க. ஒரு தடவை அப்படியே மிக்ஸ் பண்ணி கொடுத்துக்கலாங்க லைட்டாக. இந்த பால் நல்லா பொங்கி வரட்டுங்க. நம்ம திக்கான பாலை ஊற்றிருக்கனால இடையில கிளறி கொடுத்துக்கணுங்க. பாருங்கள், பால் நல்லா பொங்கி வரப்போகுது. இப்போ அடுப்போட அனலை நல்லா கம்மி பண்ணிக்கலாம். இப்போ ஒரு தடவை கிளறி கொடுத்துக்கலாங்க, இல்லாட்டி வந்து அடியில் அடி பிடிச்சிரும். சைட்லேயே ஆடை பிடிக்குங்க. இந்த ஆடையெல்லாம் பிடிக்காத அளவுக்கு எடுத்து விட்டுறலாங்க. இப்போ அடுப்போட அனல் நல்லா மீடியமாகவே இருக்கட்டுங்க. ஒரு 2 நிமிஷம் இந்த பால் வந்து கொதிக்கட்டும். அப்போ தான் பாலில் இருக்க பச்சை மணமெல்லாம் போய் நல்ல டேஸ்ட்டாக இருக்குங்க நம்மளோட சேமியா பாயாசம். 2 நிமிஷம் நல்லா பால் கொதிஞ்சிருச்சிங்க. இப்போ ஒரு தடவை கிளறி கொடுத்துக்கலாம். இனிமேல் நம்ம வறுத்து எடுத்து வச்சிருக்க சேமியாவை போட்டுக்கலாங்க. இப்போ அடுப்போட அனல் நல்லா மீடியமாகவே இருக்கட்டுங்க. சேமியா நல்லா வெந்து வரணும். அதுக்காக நல்லா இப்படி கிளறி கொடுத்துட்டு சேமியா ஒரு 5 நிமிஷம் நல்லா வேகட்டுங்க. அடுப்போட அனல் நல்லா மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சுக்கோங்க. சேமியா நல்லா வெந்துருச்சு பாருங்கள். பாலும் நல்லா கொதிஞ்சு வந்துருச்சு. சேமியாவை இந்த அளவுக்கு வறுத்தாதாங்க பாலில் போடும் போது பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குது பார்க்கும்போது. சேமியாவை லைட்டாக வறுத்துட்டு எடுத்துட்டிங்கன்னா பாலோட கலரும் சேமியாவோட கலரும் தெரியாதுங்க. இந்த அளவுக்காவது ப்ரௌன் கலரில் வறுத்துக்குங்க. சேமியாவும் நல்லா வெந்துருச்சுங்க. பாலும் நல்லா திக்காயிருச்சு. சேமியா வெந்துருச்சான்னு இந்த ஸ்டேஜில் நீங்கள் செக் கூட பண்ணி பார்த்துக்கலாங்க. சேமியாவை எடுத்து இப்படி அழுத்துனா வந்து கொல கொலன்னு போகக்கூடாதுங்க, 2ஆக உடையணும். பாருங்கள், 2ஆக உடஞ்சிருக்கு. இதுதான் கரெக்டான பதம். 150 கிராம் அளவுக்கு சர்க்கரை எடுத்து வச்சுருக்கேங்க. இந்த சர்க்கரை இது கூட சேர்த்துக்கலாங்க. சர்க்கரை கூட குறைச்சி போட்டுக்கலாம். நம்மளோட சுகர் லெவலுக்கேற்ப நீங்கள் சர்க்கரையை போட்டுக்கோங்க. உங்களோட இனிப்புக்கேற்ப நீங்கள் சர்க்கரை போட்டுக்கோங்க. இப்போ அடுப்போட அனலை நல்லா மீடியமாகவே வச்சுட்டு இதை கிளறி விட்டுறலாங்க.
சர்க்கரை நல்லா கரைஞ்சி வரட்டும். நம்ம போட்டிருக்க சர்க்கரை நல்லா கரைஞ்சி ஒரு கொதி வரட்டுங்க. அது வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணலாம். நல்லா ஒரு கொதி வந்துருச்சுங்க. இப்போ அடுப்போட அனலை கம்மி பண்ணிடலாம். பாயசம் பாருங்கள் கொஞ்சம் தண்ணி மாதிரி இருக்குது. இந்த மாதிரி இப்போ இருந்தால் தான் நல்லா ஆறுனதுக்கப்புறம் கெட்டியாக ஆகுங்க. இப்போவே கெட்டியாக ஆயிடுச்சுன்னா ஆறுனதுக்கப்புறம் நல்லா புட்டு மாதிரி இருக்கும், நம்மளால் சாப்பிடவே முடியாது. இப்போ வெயில் சீசனாக இருக்குங்க. இந்த டைமில் நீங்கள் இந்த மாதிரி பாயசம் செஞ்சு ஃப்ரிட்ஜில் வச்சு நல்லா கூலிங்காக குடிச்சு பாருங்கள், அவ்வளோ சூப்பராக இருக்குங்க. நோன்பு வச்சுருக்கவங்க கூட இந்த மாதிரி பாயசம் செஞ்சு ஈவினிங் டைமில் நோன்பு திறக்கிற டைமில் குடிக்கலாங்க. நம்ம சர்க்கரை போட்டதுக்கப்புறம் பால் 5 நிமிஷமாவது கொதிஞ்சு வற்றி வரணுங்க. அப்போ தான் இந்த பாலில் இருக்க பச்சை மணம் போய் நல்ல டேஸ்டியாக நமக்கு பாயாசம் கிடைக்குங்க. நம்மளோட சேமியா பாயாசம் 5 நிமிஷமாக கொதிஞ்சிட்டே இருக்குங்க. பாலும் பாருங்கள் நல்லா வற்றி வந்திருக்கு. இந்த ஸ்டேஜில் நான் மில்க் மெய்டு 400 கிராம் அளவுக்கு எடுத்து வச்சுருக்கேங்க. நான் ஒரு தடவை வாங்கிட்டு இதோட நான் 4 டைம் யூஸ் பண்ணிட்டேங்க. இதிலேருந்து ஒரு 100 கிராம் அளவுக்கு போட்டுக்கிறேங்க. நம்ம 100 கிராம் அளவுக்கு இப்போ போட்டுக்கலாம். ஒன்ஸ் இதை வாங்கி வச்சுட்டிங்கன்னா 4-5 டைம் ஸ்வீட் ரெசிபிக்கு இதை நீங்கள் பயன்படுத்திக்கலாங்க. மில்க் மைட் போட்டதுக்கப்புறம் ஒரு தடவை கிளறி கொடுத்துக்கலாங்க. மில்க் மைட் போடுறது நம்மளோட விருப்பம் தாங்க. இருந்தால் போடுங்க, அப்படி இல்லாட்டி சர்க்கரையே எச்சா போட்டுக்கோங்க. 1/2 லிட்டர் பால் எடுத்துருந்தோம், அதுக்கு நான் 100 கிராம் அளவுக்கு மில்க் மைட் போட்டிருக்கேன். இந்த அளவுக்கு போட்டால் ஸ்வீட்டோட அளவு கரெக்டாக இருக்குங்க. மில்க் மைட் போட்டதுக்கப்புறம் கலரும் பாருங்கள் நல்லா சேஞ்ச் ஆகி வந்திருக்கு. 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் ஊற்றிக்கிறேங்க. நெய் விருப்பப்பட்டால் போடுங்க, அப்படி இல்லாட்டி இது தேவையில்லை. நெய் போட்டதுக்கப்புறம் 5 ஏலக்காய் நான் தட்டி வச்சுருக்கேங்க, அதையும் சேர்த்துக்கிறேன். ஒரு தடவை நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுத்துக்கலாங்க. பாயாச வாசனை தூக்குதுங்க. ஏலக்காய் போட்டதுக்கப்புறம் அவ்வளோ வாசனையாக இருக்குங்க. ஏலக்காய் போட்டாலே நம்ம பாயாசத்தோட முடிவுக்கு வந்துட்டோன்னு அர்த்தங்க. ஒரே ஒரு கொதி வரட்டுங்க. நம்ம பாயாசத்துக்கு மில்க் மெய்ட் எதுக்காக போட்டேன்னா, பால் ஸ்மெல் வந்துச்சுன்னா ஒரு சிலர் பாயாசத்தையே குடிக்க மாட்டாங்க. இப்படி இந்த மில்க் மெய்ட் போட்டிங்கன்னா பாலோட ஸ்மெல் வராமல் இருக்குங்க. பால் குடிக்காதவங்க கூட இந்த பாயாசத்தை ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. இந்த மாதிரி கண்டிப்பாக நீங்களும் உங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள், அப்புறம் சொல்லுவீங்க கமெண்டில் அவ்வளோ சூப்பராக இருந்துச்சுன்னு. ஏலக்காய் போட்டதுக்கப்புறம் நல்ல கொதி வந்துருச்சு பாருங்கள். இந்த அளவுக்கு ஒரு கொதி வந்தால் போதுங்க. இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிடலாங்க. இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணியாச்சுங்க. நம்ம வறுத்து வச்சுருக்க முந்திரியும் திராட்சையும் இதில் சேர்த்துக்கலாம். அப்படியே அங்கங்கே அலங்கரிச்சிக்கலாங்க. இவ்வளோதாங்க, ரொம்ப சூப்பராக நம்மளோட பாயசத்தை அலங்கரிச்சாச்சுங்க. இதோட அழகு மட்டும் இல்லைங்க, டேஸ்ட்டும் அவ்வளோ சூப்பராக இருக்குங்க. தமிழ் புத்தாண்டு ஸ்பெஷலாக சேமியா பால் பாயாசம் ரெடி ஆயிடுச்சுங்க. இந்த சேமியா பால் பாயாசத்தை ரொம்பவே எளிமையான முறையில் என்னோட ஸ்டைலில் நான் செஞ்சு காட்டியிருக்கேங்க. கண்டிப்பாக உங்கள் வீட்லேயும் ட்ரை பண்ணி பாருங்கள். நாளைக்கு தமிழ் புத்தாண்டுக்கு லீவு வேறு எல்லாத்துக்குமே. கண்டிப்பாக உங்கள் வீட்டில் எல்லாத்துக்குமே செஞ்சு கொடுங்க அசத்தலாம். இன்றைக்கி இந்த பால் பாயாசத்தை நீங்களும் உங்கள் வீட்டில் செஞ்சு பார்த்து எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். செஞ்சு காட்டின இந்த பால் பாயாச ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் ஒரு லைக் கொடுத்துருங்க ப்ளீஸ். நம்ம சேனலை யாரெல்லாம் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலையோ ப்ளீஸ் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிவிட்டு கீழே ஆல் கொடுங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு உடனுக்குடனே வரும். நாளைக்கு ஒரு புது ரெசிபியோடு உங்களை சந்திக்கிறேங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய் ஃப்ரெண்ட்ஸ்.